வணக்கம் நண்பர்களே, மண்டே அண்டு வீடியோ எடுத்திருந்தேன். நேற்று நிகிதாண்ட பர்த்டேக்கு சமைச்ச லஞ்ச் லெஃப்ட் ஓவர் இருக்குது. அதனால் சமைக்கிற வேலை இல்லை. இதை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற வயல் பார்க்க போகலாமன்னு இருக்கிறேன். வாங்க, உங்களையும் கூட்டி போகிறேன். அதோட டோட்லர் பேபிக்கான 2 குழிப்பணியாரம் ரெசிபியும் பார்க்கலாம். இதுதான் அந்த கோதுமை வயல். எதிர்பார்த்து கொண்டு வந்திருந்தேன் விதைத்திருப்பார்கள் என்று. வந்து வீட்டுக்கு போனதன் பின்பு தான் தெரியும் மார்ச் மாதத்தில் தான் விதைப்பார்கள் என்று. வீட்டிலேயே இருப்பதற்கு பதில் ஃப்ரீயான நேரம் வெளியில் வந்து காற்று வாங்கினோம்டா கொஞ்சம் வீட்டுக்கு போனதும் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இப்போ எங்களுக்கு விண்டர் கடைசி என்பதனால் குளிர் குறைவாக இருக்கின்றது. அதனால் வெளியில் வெளிக்கிடக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது. இதுலேயும் ஒரு சின்ன பிளே ஏரியா இருக்கிறது. அதையும் காட்டுகிறேன் உங்களுக்கு. 1-2 பிள்ளைகளாவது விளையாடி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒரு தரம் இல்லை. எல்டர்ஸும் இந்த இடத்தில் வந்திருந்து ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்படியே போய் விண்ட குளிருக்கு ஒரு சூடான டீ போட்டு குடிக்க வேண்டியது தான். இப்போ டீ கொதிச்சு கொண்டிருக்கிறது. டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு டோட்லர் பேபிக்கான 2 விதமான குழிப்பணியாரம் செய்து கொள்ள போகிறேன். முதல்ல அவகாடோ வச்சு குழிப்பணியாரம் செய்து கொள்ள போகிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துட்டு ஸ்வீட்னஸுக்காக பாதி பனானா சேர்த்து கொள்ள போகிறேன். டோட்லர் பேபிக்கு கொடுப்பதனால் ஸ்வீட்னஸுக்காக பனானா சேர்த்திருக்கின்றேன். அவகாடோ வித் டேட்ஸ் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு ஜகரி சேர்த்தும் செய்து கொடுக்கலாம். கொஞ்சமாக அரிசிமா சேர்த்துக்கொள்கின்றேன் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதற்கு. இதற்கு மெஷர்மெண்ட் இல்லை, கூட்டவோ குறைக்கலாம். இதற்கு பதில் ராக்கி அல்லது ஓட்ஸும் சேர்த்து செய்து கொடுக்கலாம். அடுத்து ஸ்ட்ராபெரி குழிப்பணியாரம் செய்வதற்கு ஒரு ஸ்ட்ராபெரியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுகின்றேன். இதை சொப்பரில் போட்டு சோப் பண்ணி எடுத்துக்கொள்ளும் போது ஸ்கின் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வரும். வெள்ளை அரிசிமா சேர்த்து செய்யும் போது குழிப்பணியாரம் பிங்க் கலராக இருக்கும். ஸ்வீட்னஸுக்காக பாதி பனானாவும் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக கொஞ்சம் அரிசிமாவும் சேர்த்திருக்கின்றேன். ஓட்ஸ் இருந்தால் அதையும் ரன் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். இப்போது அவகாடோ குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டுது. இது குழந்தைகள் மட்டுமன்றி பெரியவர்களும் செய்து சாப்பிடலாம். அவகாடோவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதால இந்த வெர்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி குழிப்பணியாரமும் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.